பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையம் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையம் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையம் புரிவோம். இயேசுவே, உம்மை போற்றுகின்றோம். நற்கருணை நாதரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். எங்கள் உள்ளங்களை தூண்டி எழுப்பி அருளும். புது ஆவியை எங்களுக்குள் புகுத்தி நாங்கள் ஊக்கமும் உற்சாகமும் ஆற்றலும் வல்லமையும் பெற ஆண்டவரே எங்களை திடப்படுத்தி அருளும். இந்த அற்புதமான நாளை தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை முழு மனதோடு ஆராதனை செய்கிறோம். இதோ நீர் அற்புதமாக கொடுத்திருக்கிற இந்த உடலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை உமது படைப்பாக, உமது படைப்பின் அழகாக இவை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. என் அன்பு தெய்வமே, எங்களுடைய உடலில் இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்புகளும் உமக்கு சொந்தமானவை. நீர் பார்த்து பார்த்து எங்களுடைய உடல் உறுப்புகளை தொடுத்திருக்கிறீர், அழகாக பொருத்தி இருக்கிறீர், அமைத்திருக்கிறீர். எங்கள் கண்கள், எங்கள் காதுகள், எங்கள் மூக்கு, எங்கள் செவிகள், எங்களுடைய பற்கள், கரங்கள், கால்கள், உடலில் உள்ளே இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்புகள், இவை அனைத்தும் ஆண்டவரே உம்முடைய மேன்மையை சொல்லுகிறது, உம்முடைய படைப்பின் சிகரத்தை தொடுகிறது. ஆம், எங்களுடைய தவறுகளினால், பாவங்களினால், குற்றங்களினால் இந்த உடலினை நாங்கள் காயப்படுத்தும் போது ஆண்டவரே மனம் வருந்துகிறோம், மன்னிப்பு கேட்கிறோம். இந்த அற்புதமான உடலினை, இந்த புனிதமான உடலினை நாங்கள் கரைப்படுத்தும் போது, அழுக்காக இவற்றை செய்கின்ற போது ஆண்டவரே உமது இரக்க பெருக்கத்தினால் எங்கள் குற்றங்கள் தவறுகளை மன்னித்து இந்த உடலினை தூய்மைப்படுத்தும், எங்கள் ஆன்மாவை பரிசுத்தமாக்கும். இதோ நாங்கள் பாடி துதித்து மகிழ்கின்ற வேளையில் இந்த ஜபத்தின் வல்லமையினால் அப்பா எங்களுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை தொட்டு எங்களை சுகப்படுத்தும்படியாக இடத்திலே வேண்டி நிற்கிறோம். எங்களுடைய கண்களை தொடும், எங்களுடைய செவிகளை தொடும், எங்களுடைய மனதினை தொடும், கரங்களை, கால்களை என ஒவ்வொரு உறுப்புகளையும் தொடும் அப்பா. நாங்கள் வலியினால், வேதனையினால், துன்பத்தினால் தவிக்கின்ற போது இதோ இந்த நற்கருணை ஆராதனை எங்களை சுகப்படுத்துகிறது, எங்களை குணப்படுத்துகிறது, எங்களுக்குள் புது ஆவியை புகச் செய்து மீண்டுமாய் வல்லமையோடு ஆற்றலோடு நாங்கள் செயல்பட தூண்டுகிறது என்கிற உணர்வோடு தொடும் என் கண்களையே என்கிற பாடலை பக்தியோடு பாடி துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய சுகம் பெறுதலுக்காக, ஆண்டவர் நம்மை குணப்படுத்தும்படியாக ஜெபிப்போமாக.
தொடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. தொடும் என் காதுகளை உம் குரல் கேட்க வேண்டுமே. இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே. இயேசுவே உம்மையை போல் என்னை மாற்றுமே. தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே. இயேசுவே உம்மையை போல் என்னை மாற்றுமே. அன்பு உள்ளங்களே, ஆண்டவர் நம்முடைய கண்களை தொடுகின்றார். அந்த உணர்வினை அப்படியே நாம் உள்வாங்கிக் கொள்வோம். ஆம், பார்வை கோளாறுகள் இருப்பின், இந்த பார்வையில் ஏதாவது சிக்கல்கள் இருப்பின், பார்வைகள் மங்கி போகி இருப்பின், இதோ ஆண்டவர் நம்முடைய கண்களை தொடுகிறார். பரிசுத்தமாய் அவருடைய கரங்கள் நம்முடைய கண்களின் மீது படும்போது எப்படி அந்த பார்வையற்ற பர்த்திமேயு தாவீதின் மகனே என் மீது இரக்கம் வையும் ஐயப்பா என்று சொல்லி நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று வேண்டி செபித்து நல்லதொரு பார்வையை பெற்றுக் கொண்டானோ, அதுபோல நாமும் கூட நற்பார்வை பெற்று மகிழ இந்த நாளில் ஆண்டவர் நம்மை தொட அனுமதிப்போம். நம்முடைய செவிகளை ஆண்டவர் தொட அனுமதிப்போம். ஒருவேளை காது கேட்காமல் இருக்கிறது என்றால், காது மந்தமாக இருக்கிறது என்றால், பேசுகின்ற வார்த்தைகள் நம்முடைய காதுகளில் விழவில்லை என்றால், சரியாக புரியவில்லை என்றால், ஆண்டவர் நம் காதுகளை தொடுகின்றார். நம் செவிகளை தொட்டு அவர் குணப்படுத்துகின்றார். ஆண்டவர் தொடுவதற்கு நாம் அனுமதிப்போம். முழுமையாக நம்மை கையளிப்போம். முழுமையாக நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய அருளை பெற சிறப்பாக ஜெபிப்போமாக. தொடும் என் நாவினையே உம் புகழ் பாட வேண்டுமே. இயேசுவே உம் புகழை பாட வேண்டுமே. தொடும் என் ஆன்மாவையே என் பாவம் போக்க வேண்டுமே. இயேசுவே என் பாவம் போக்க வேண்டுமே. தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே. இயேசுவே உம்மையை போல் என்னை மாற்றுமே. இணைந்து பாடுவோம். தொடும் என் ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே அப்பா, தொடும் என் வாழ்வினையே. தொடும் என் வாழ்வினை ஆண்டவரே. இயேசுவே உம்மையை போல், ஆம் ஆண்டவரே உம்மை போல என்னை மாற்றுமே. ஆண்டவர் தொடும்போது நாம் சுகம் பெறுகிறோம், நாம் குணம் பெறுகிறோம். ஆம், அவருடைய புகழை நாவால் நாம் எடுத்து பாடி செபிக்கிற போது ஒவ்வொரு முறையும் நல்ல வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் இயேசுவை புகழ்ந்து அவரை மகிமைப்படுத்துகிற வேளையில் நம்முடைய நாவு தூய்மை பெறுகிறது. இந்த நாவு என் அன்பிற்குரியவர்களே பிறரை சபிக்கவும் செய்கிறது.
பிறரை கடுமையான வார்த்தைகளால் சாடவும் செய்கிறது. இந்த வார்த்தையினை கொண்டே நாம் பொய் உரைக்கின்றோம். இந்த வார்த்தையினை கொண்டே, இந்த நாவினை கொண்டே நாம் பித்தலாட்டங்களையும் பிதற்றல்களையும் செய்கிறோம். கடவுள் கொடுத்த இந்த நாவு நன்றாக நாம் பேசுவதற்கு, ஒருவர் மற்றவரை ஊக்கப்படுத்துவதற்கு, தட்டி கொடுப்பதற்கு, கடவுள் கொடுத்த இந்த நாவினால் ஒருவர் மற்றவரை புகழும் போது, பாராட்டும் போது, வாழ்த்தும் போது இதோ இந்த நாவு புனிதமடைகிறது. இந்த நாவு அர்த்தம் பெறுகிறது. இன்னும் அதிகமாய் இறைவனை மகிமைப்படுத்துகின்ற நாவாய் நம்முடைய நாவு இருக்கும் போது பல ஆசீர்வாதங்கள் நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆம், அவ்வாறே கூட ஆண்டவர் நம்முடைய ஆன்மாவினை தொடும்போது இந்த ஆன்மா பரிசுத்தமாகிறது. ஆன்மாவே மிகச்சிறந்த ஒரு தேடலாக இருக்கிற வேளையில் இந்த ஆன்மாவை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள இறைவனை அனுமதிப்போம். இறைவன் நம்முடைய ஆன்மாவிற்குள் பிரசன்னமாகும் போது இதோ பரிசுத்த வாழ்வினை நாம் வாழ்கிறோம். புது படைப்பாக நாம் மாறுகிறோம். ஆண்டவரை புகழ்ந்து பாடுகின்ற உள்ளமாக நம் உள்ளம் மாறுகிறது. எனவே அற்புதமாய் ஆண்டவருடைய வழி நடத்துதலுக்காக, அவருடைய தொடுதலுக்காக தொடர்ந்து இறைஞ்சு வேண்டி ஜெபிப்போமாக. தொடும் என் கைகளையே பணி செய்ய வேண்டுமே. இயேசுவே பணியை செய்ய வேண்டுமே. தொடும் என் மனதினையே அன்பு பெருக வேண்டுமே. இயேசுவே அன்பு பெருக வேண்டுமே. ஆண்டவர் நம்முடைய கரங்களை தொடுகிற வேளையில் அவர் நம்மை சுகப்படுத்துகிறார், நம் கரங்களுக்கு வலுவூட்டுகிறார், நம்மை திடப்படுத்துகிறார் என்கிற உணர்வினை பெற்றுக் கொள்வோம். ஆண்டவர் இயேசு நம்முடைய மனதை தொடுகிற வேளையில் மனதில் இருக்கின்ற புண்கள், மனதில் இருக்கின்ற காயங்கள், மனதில் இருக்கின்ற வேதனைகள், வலிகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போம். காயங்கள் மறைகிறது, புண்கள் ஆறுகிறது, மன வேதனைகள் தணிகிறது, மனதில் இருக்கிற குழப்பங்கள் தீர்வு பெறுகிறது. எனவே ஆண்டவர் நம்முடைய மனதினை தொட அனுமதிப்போம். ஆண்டவர் நம்முடைய கரங்களை உறுதிப்படுத்த தொடர்ந்து பாடி நாம் ஜெபிப்போமாக. தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே, இயேசுவே உம்மையை போல் என்னை மாற்றுமே. தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே, இயேசுவே உம்மையை போல் என்னை மாற்றுமே. தொடும் என் உடலினையே, உடல் நோய்கள் தீர வேண்டுமே. இயேசுவே உடல் நோய்கள் தீர வேண்டுமே. தொடும் என் இதயத்தையே, அன்பு பெருக வேண்டுமே. இயேசுவே அன்பு பெருக வேண்டுமே. தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே, இயேசுவே உம்மையை போல் என்னை
என்னை மாற்றுமே. இயேசு தொடுகிறார், இயேசு சுகம் தருகிறார், இயேசு நம்மை குணப்படுத்துகிறார். தொடும் என் வாழ்வினையே இயேசுவே உம்மையை போல் என்னை மாற்றுமே. ஆண்டவர் இயேசு நம்மை தொடும்போது நம் வாழ்வு மாறுகிறது. நாம் புது படைப்பாக மாறுகிறோம். புது உற்சாகத்தையும் புது நம்பிக்கையும் பெற்றுக் கொள்கிறோம். ஆம், ஆண்டவர் இயேசு சொன்னாரே, உன்னுடைய கல்லான இதயத்தை நான் எடுத்துவிட்டு சதையாலான புதிய இதயத்தை உனக்கு நான் அருள்வேன், புதிய ஆவியை உனக்குள் நான் புகுத்துவேன் என்று சொன்னாரே. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கையும் விசுவாசம் கொண்டவர்களா நமக்கு எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நரம்பு கோளாறுகளோ, நரம்பில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளோ, நரம்புகள் வழியாக தொடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு செயல்களோ தடைபட்டு போயிருந்தால் ஆண்டவர் இந்த நரம்புகளை சரி செய்கிறார். ஒருவேளை சதை பிடிப்புகளினால், சதையினால் பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பேன், அவதி உற்றுக் கொண்டிருப்பேன், ஆண்டவர் நம்முடைய சதைகளை தொட்டு ஆசீர்வதிக்கின்றார். தோல் வியாதிகளினால் பாதிக்கப்பட்டு நம்முடைய உடலானது பார்ப்பதற்கே அருவருப்பாக இருக்கிறது என்றால், சகித்துக் கொள்ள முடியாத அளவிற்கு நம்முடைய தோள்கள் இருக்கிறது என்றால், இந்த தோள்களை ஆண்டவர் தொடும்போது அவை சுகமாகிறது, அவை குணமாகிறது என்கிற உணர்வினை பெற்றுக் கொள்வோம். இன்றைக்கு எலும்பு பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கிறது. கை கால் வலிகள், மூட்டு வலிகள், உடலில் இருக்கிற எலும்பு கோளாறுகள், விபத்தினால் ஏற்பட்டிருக்கிற எலும்பு முறிவுகள், இவை அனைத்தையும் ஆண்டவர் சரி செய்யக்கூடிய வல்லமை உடையவராயிருக்கிறார். இதோ உலர்ந்த எலும்புகளுக்கு இறைவாக்கினர் எசேக்கியேல் கட்டளையிடுகிற போது அந்த எலும்புகள் எல்லாம் மீண்டுமாய் எழுந்து அமர்ந்து இறை வார்த்தையை கேட்கக்கூடிய வலிமையை பெற்றதே. அதுபோல நம்முடைய எலும்புகளும் கூட உறுதி அடைகின்றது, வலுப்பெறுகிறது, திடம் கொள்கிறது. எனவே ஆண்டவருடைய திருக்கரங்களில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்தவர்களா இந்த திருப்பாடலை சொல்லி நாம் பக்தியோடு ஜெபிப்போமாக. திருப்பாடல் 28 ஆண்டவருடைய உதவிக்காக மன்றாடுகின்ற திருப்பாடலாய் இது அமைந்திருக்கிறது. தாவீது அரசர் தன் வாழ்வின் போது ஆண்டவரை விட்டு விலகிச் செல்லுகிறார். ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்கிறார். ஆனாலும் கூட அந்த பாவ குழியிலேயே அவர் விழுந்து விடவில்லை. ஆண்டவருடைய இரக்கத்திற்காக, அவருடைய கருணைக்காக, அவருடைய உதவியை நாடி தேடி மீண்டுமாய் அவருடைய திருப்பாதம் தன்னை சரணாகதி ஆக்குகிறார். எனவே இந்த அற்புதமான திருப்பாடல் நம்மையும் கூட அதே பக்தி உணர்வோடு இந்த ஆராதனையில் பங்கேற்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். என் கற்பாரையே, என் குரலை கேளாதவர் போல் இராதேயும். என் ஆண்டவரே, நான் உம்மிடம் உதவி வேண்டுகையில் உமது தூய திருத்தூயகத்திலிருந்து நோக்கி நான் கைகளை உயர்த்தி வேண்டுகையில் எனக்கு பதில் அளித்தருளும். நான் உம்மிடம் உதவி வேண்டுகையில் உமது திருத்தூயகத்தை நோக்கி நான் கை உயர்த்தி வேண்டுகையில் பதில் அளித்தருளும். ஆண்டவர் போற்றி, ஆண்டவர் போற்றி, ஏனெனில் அவர் என் கெஞ்சும் குரலுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவர் என் வலிமை, என் கேடயம், அவரை என் உள்ளம் நம்புகின்றது. நான் உதவி பெற்றேன், ஆகையால் என் உள்ளம் களி கூர்கின்றது. நான் இசைப்பாடி அவருக்கு நன்றி கூறுவேன். ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை, தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு அவரே பாதுகாப்பான அரண். ஆண்டவரே, உம் மக்களுக்கு விடுதலை அளித்தருளும். உமது உரிமை சொத்தான அவர்களுக்கு ஆசி வழங்கும். அவர்களுக்கு ஆயராக இருந்து என்றென்றும் அவர்களை தாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி இந்த திருப்பாடல் இறைவனுடைய உதவிக்காக, அவருடைய வல்லமைக்காக வேண்டி சுபிக்கிறது. எனவே இந்த திருப்பாடலை முழுமனதோடு வாசித்து தியானித்து
ஆண்டவருடைய அருளை பெற இருக்கிற நாம் தொடர்ந்து அவருடைய மகிமையிலும் மாட்சியிலும் பங்கு பெறும் வண்ணமாக மாண்புயர் கீதம் பாடி ஜெபிப்போமாக. மாண்புயரில் வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரியோ.
திருமரம் கல்வாரி அரும்பலி நிறைவாகும் திருமறை தகன பலி பீடத்தில் கொழுமி விட காலையிலம் கதிரே நீ கடவுளை துதிக்க எழு சோலை புத மலரே நீ இறைவனின் தாளில் விழு. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. எங்கள் கேடயமாகிய கடவுளே, கண்ணோக்கும் நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும். ஏனெனில் வேற்றிடங்களில் வாழும் 1000 நாள்களினும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பாடுகளையும் அவருடைய மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூறுகிற இந்த நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தவர்களாய் நற்கருணை நாதருடைய சிறப்பு ஆசீரை பெற உங்கள் யாவரையும் அன்போடு தெய்வீக பலிக்கு அழைக்கின்றேன். தகுதியான உள்ளத்தோடு ஆண்டவர் இயேசுவின் அருளை பெற நம்மை நாமே முழுமையாக அவரை கையளிப்பதின் வழியாக, அர்ப்பணம் செய்வதின் வழியாக இந்த திருப்பலி முழுமையான நிறைவினையும் நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ளுகின்ற பாக்கியத்தையும் அவருடைய மீட்பில் பங்கு பெறுகிற கிருபையும் நமக்கு கிடைக்கிறது. எனவே பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கற்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த உம் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமா. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். என் மக்களே, உங்களை உங்கள் கல்லறைகளில் நின்று மேலே கொண்டு வருவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறை வார்த்தைகள் 1 முதல் 14 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்கியது. அவர் என்னை தம் ஆவியால் தூக்கி கொண்டு போய் பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார். அங்கே எலும்புகள் மிகுதியாய் கிடந்தன. அவர் அவற்றை சுற்றி என்னை நடத்தி சென்றார். அங்கே பள்ளத்தாக்கின் அடியில் மிக பல எலும்புகள் கிடந்தன. அவை மிகவும் உலர்ந்தவையாய் இருந்தன. அவர் என்னிடம், மானிடா, இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று கேட்டார். நான், தலைவராகிய ஆண்டவரே, உமக்கு தெரியுமே என்று மறுமொழி அளித்தேன். அவர் என்னிடம் உரைத்தது, நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை. உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல். தலைவராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளுக்கு இவ்வாறு கூறினார், நான் உங்களுக்குள் உயிர் மூச்சு புக செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன், உங்கள் மேல் சதையை பரப்புவேன், உங்களை தோலால் மூடுவேன், பின் உங்களுக்குள் உயிர் மூச்சு புக செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். அப்போது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். எனவே எனக்கு கட்டளையிடப்பட்டபடி இறைவாக்கு உரைத்தேன். நான் இறைவாக்கு உரைக்கையில் உராயும் ஓசை கேட்டது. ஒவ்வொரு எலும்பும் தனக்குரிய எலும்புடன் சேர்ந்து கொண்டது. நான் பார்க்கையிலேயே அவற்றில் நரம்புகள் ஏற்பட்டு சதை தோன்றி தோல் அவற்றின் மேல் மூடியது. ஆனால் அவற்றில் உயிர் இன்னும் வரவில்லை. பின்னர் அவர் என்னிடம், உயிர் மூச்சுக்கு இறைவாக்கு உரை. மானிடா, இறைவாக்கு உரைத்து உயிர் மூச்சிடம் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, 4 காற்றுகளிலிருந்தும் உயிர் மூச்சே வா. நீ வந்து கொலையுண்ட இவர்களுள் புகு. அப்பொழுது இவர்கள் உயிர் பெறுவர். எனவே அவர் எனக்கு கட்டளையிட்டவாறு இறைவாக்கு உரைத்தேன். உடனே அவர்களுக்குள் உயிர் மூச்சு புகுந்தது. அவர்கள் உயிர் பெற்று காலூன்றி மாபெரும் படைத்திரள் போல் நின்றனர். அவர் மேலும் என்னிடம் கூறியது, மானிடா, இந்த எலும்புகள் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறிக்கும். அவர்களோ, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயின, எங்கள் நம்பிக்கையற்று போய்விட்டது, நாங்கள் துண்டிக்கப்பட்டு விட்டோம் என சொல்கிறார்கள். எனவே இறைவாக்கு உரைத்து அவர்களிடம் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். உங்களை உங்கள் கல்லறைகளில் நின்று மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்போது என் மக்களே, நான் உங்களை கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரால் மீட்படைந்தோர், எதிரியின் கையினின்று அவரால் மீட்கப்பட்டோர், கிழக்கினின்றும் மேற்கினின்றும் வடக்கினின்றும் தெற்கினின்றும் பல நாடுகளினின்றும் ஒன்று சேர்க்கப்பட்டோர் சொல்வார்களாக. பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. பாலை நிலத்தில் பால்வெளியில் சிலர் அலைந்து திரிந்தனர். குடியிருக்குமாறு ஒரு நகருக்கு செல்ல அவர்கள் வழி காணவில்லை. பசியுற்றனர், தாகமுற்றனர், மனசோர்வுற்று களைத்து போயினர். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர்கள் குற்ற துன்பங்களிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார். நேரிய பாதையில் அவர்களை வழிநடத்தினார். குடியிருக்கும் நகரை அவர்கள் அடைய செய்தார். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு, மானிடர்களுக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு,
அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. ஏனெனில் தாகமுற்றோருக்கு அவர் நிறைவளித்தார், பசியுற்றோரை நன்மையால் நிரப்பினார். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும், உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 22. உயிருள்ள இறை வார்த்தைகள் 34 முதல் 40 முடிய. அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்கச் செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலைசிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூர்வது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மனதில் நிறுத்தியவர்களாய், உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். என் மக்களே, உங்களை உங்கள் கல்லறைகளினின்று நான் மேலே கொண்டு வருவேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளை தொட நாம் அனுமதிப்போம். நம்முடைய நரம்புகளை, சதைகளை, தோலினை, எலும்பினை அவர் தொடும்போது நாம் சுகம் பெறுகிறோம், குணமடைகிறோம், பலம் பெறுகிறோம், ஆற்றலையும் சக்தியையும் பெற்றுக் கொள்ளுகிறோம். தொடும் என் கண்களையே, உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே, உம்மையே நான் காண வேண்டுமே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்ள கடவுள் நமக்கு கண்களை தந்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை கூர்மையோடு நாம் கேட்டு அதை வாழ்வாக்குவதற்காக நமக்கு செவிகளை கொடுத்திருக்கிறார்.
நன்றாக உழைத்து வாழ்வில் மேன்மேலும் முன்னேற கரங்களை தந்திருக்கிறார். ஓடோடி சென்று பிறருக்கு உதவி செய்வதற்கு இறைவன் நமக்கு கால்களை தந்திருக்கிறார். கனிவோடும் இரக்கத்தோடும் அன்போடும் பாசத்தோடும் நடந்து கொள்வதற்கு இருதயத்தை இறைவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆம், இந்த உடல் முழுவதுமே இறைவனை மகிமைப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டவையாயிருக்கிறது. எனவே நம் உடலை நினைத்து நாம் பெருமிதம் கொள்வோம். இந்த உடலினால் பல நற்காரியங்களை செய்து எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்ய, நம் உடன் வாழுகிற பிற சகோதர சகோதரிகளை நேசித்து வாழ இந்த உடலை ஒரு கருவியாக பயன்படுத்துவோம். இறைவன் தந்த இந்த கொடைக்காக நன்றி சொல்லுகிற நல்லுள்ளம் படைத்த மனிதர்களால் இந்த தெய்வீக பலியின் வழியாக இறைவன் தருகிற வார்த்தைகளுக்கு முழு மனதோடு நாம் செவி கொடுப்போமாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பு உள்ளங்களே, இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக இறைவனுடைய படைப்பு எவ்வளவு மகத்துவமானது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கடவுள் நமக்கு இந்த உடலினை கொடுத்திருக்கிறார். இந்த உடல் வெறுமனாக கொடுக்கப்பட்டது அல்ல, மாறாக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து இறைவன் அற்புதமாய் படைக்கின்றான். எனவேதான் அவர் சொல்லுகிறார், உன்னுடைய உடலில் இருக்கின்ற நரம்புகள் நான் தொடுத்தவை, உன்னுடைய உடலை போர்த்தி இருக்கின்ற தோலினை நான் உனக்கு கொடுத்தது, அந்த சதைகள் என்னுடைய சதைகள், உடலில் வலுப்பெற்றுக் கொண்டிருக்கிற எலும்புகள், உறுதியான இந்த எலும்புகள் நான் உமக்கு கொடுத்தவை என்கிற உணர்வினை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது இறைவார்த்தை. உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரினுடைய வாக்கை கேளுங்கள். என் மக்களே, உங்களை உங்கள் கல்லறைகளினின்று மேலே நான் கொண்டு வருவேன் என்கிறார் ஆண்டவர். இது ஒரு மிக பெரும் ஒரு நற்செய்தியாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது. உயிர்ப்பினுடைய மகத்துவத்தை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இந்த மண்ணுலகை விட்டு நம்முடைய உடல் பிரிந்தவுடனே அதோடு எல்லாம் முடிவு பெறுவதல்ல வாழ்க்கை, மாறாக இரண்டாம் வருகையின் போது உடலோடு உயிர்த்தெழுவோம் என்கிற நம்பிக்கையை கொடுக்கிறது இந்த இறைவார்த்தை. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் எசேக்கியேலை அழைத்து கொண்டு போய் ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்துகின்றார். ஆண்டவருடைய ஆற்றல், ஆண்டவருடைய ஆவியானவர் என் மீது முழுவதுமாக இறங்கி வந்தார். அவர் என்னை ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே கொண்டு போய் நிறுத்தினார். அங்கே எலும்புகள் எல்லாம் மிகுதியாக கிடந்தன. அந்த எலும்புகள் எல்லாம் அப்படியே சுக்குநூறாக உடைந்து போய் மக்கிய நிலையில் காணப்பட்டன. மானிடா, இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று ஆண்டவர் என்னை நோக்கி கேள்வி எழுப்பினார். நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை. உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை இந்த எலும்புகளுக்கு இறைவாக்காக நீ உரைக்க வேண்டும் என்கிற அந்த ஆவியின் வல்லமையினால் தூண்டப்பட்டவர். அன்பிற்குரியவர்களே, எசேக்கியேல் இந்த இடத்தில் எலும்புகளுக்கு இறைவாக்கு உரைப்பதை பார்க்கிறோம். நான் உங்களுக்குள் உயிர் மூச்சு ஊத நீங்கள் அனைவரும் உயிர் பெற்று எழுவீர்கள் என்கிறார் ஆண்டவர். நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன், உங்கள் மேல் சதையை பரப்புவேன், உங்களை தோலால் மூடுவேன், பின் உங்களுக்குள் உயிர் மூச்சு புக செய்வேன், நீங்களும் உயிர் பெற்று எழுவீர்கள். அப்பொழுது நானே ஆண்டவர் என நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் ஆண்டவர். அப்படியாக இந்த இறை வார்த்தைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு தியானித்துக் கொண்டு மெய்மறந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிற இறைவாக்கினர் எசாயாவிடத்தில் ஆண்டவர் பேசிய போது அப்பொழுது இறைவாக்கு உரைக்கின்றார் எசேக்கியேல். நான் இறைவாக்கு உரைக்கையில்
உராயும் ஓசை எனக்கு கேட்டது. ஒவ்வொரு எலும்பும் தனக்குரிய எலும்புகளுடன் அவை சேர்ந்து கொண்டன. நரம்புகள் ஏற்பட்டு சதை தோன்றி தோல் அவற்றை மூடியது. ஆனால் அவற்றிற்கு உயிர் இல்லை. அப்பொழுது, மானிடா, நீ உம்முடைய உயிர் மூச்சை கொண்டு அவற்றில் ஊத, இதோ உயிரற்று கிடக்கின்ற, பிணமாக கிடக்கின்ற இந்த எலும்புக்கூடுகள் உயிர் பெற்றெழுவதை நீ காண்பா என்று இறைவன் சொல்ல, அவற்றில் உயிர் மூச்சு புகுகின்றது. அவர்கள் உயிர் பெற்று கால் ஊன்றி மாபெரும் படைத்திரள் போல நின்றார்கள். எவ்வளவு ஒரு அதிசயமான வார்த்தைகள் பாருங்க. கடவுள் எப்படி மானிடரை உயிர் பெற்றெழச் செய்கின்றார், உயிரினை அவர்களுக்குள் புகுத்துகின்றார். அவர்கள் எவ்வாறு ஆற்றல் பெற்றவர்களாக இறைவன் திருமுன்னிலையில் நிற்கிறார்கள் என்று இந்த இறை வார்த்தை சொல்லுகிறது. இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன், உங்களை உங்கள் கல்லறைகளினின்று மேலே கொண்டு வருவேன் என்கிறார் ஆண்டவர். அன்பிற்குரியவர்களே, இந்த உடல் இறைவனால் கொடுக்கப்பட்டது. எனவே பரிசுத்தமாய் இந்த உடலை நாம் பாதுகாக்க வேண்டும். புனிதமாக இந்த உடலை நாம் போற்ற வேண்டும். இன்றைக்கு நமக்கு பல்வேறு கோளாறுகள் இருக்கிறது. நரம்பு கோளாறு, சதைப்பிடிப்புகள், தோல் வியாதிகள், எலும்பு முறிவு என பல்வேறு வியாதிகளுக்கு உட்பட்டு ஒவ்வொரு நாளும் நாம் அவதி உற்று கொண்டிருக்கிறோம். இந்த நோயினால் நாம் பாதிக்கப்படும் போது பல நேரங்களில் வாழ்க்கையே இழந்து போகக்கூடிய அளவிற்கு நாம் சோர்ந்து போகிறோம், தளர்ந்து போகிறோம். ஏன் எனக்கு இந்த வியாதி என்று மீண்டும் மீண்டுமாய் கேள்வி கேட்டு, அன்பிற்குரியவர்களே, வாழ்க்கையில் நாம் நொந்து போகின்றோம். எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கூட, எவ்வளவோ மருந்துகளை எடுத்தாலும் கூட, நல்ல மருத்துவர்களை எல்லாம் சென்று வந்து பார்த்தாலும் கூட, இதோ இந்த நோய் எனக்கு குணமாகவில்லையே, என்னால் சுகம் பெற முடியவில்லையே, வலுவுடனும் ஆற்றலுடனும் திடமுடனும் என்னால் செயல்பட முடியவில்லையே என்கிற வருத்தமும் வேதனையும் பல பேருக்கு உண்டு. ஏனென்றால் நோயானது அப்படிப்பட்ட கொடூரமாக இருக்கிறது. அவற்றினுடைய வலியும் வேதனையும் ஒவ்வொரு நாளும் நம்மை துன்புறுத்துகிறது. எந்த ஒரு வியாதியாக இருக்கட்டும், உடலில் வருகின்ற நோயாக இருக்கட்டும், நம்மை அது பாதிக்கின்ற நிலையில் மிகுந்த வருத்தமும் வேதனையும் நாம் படுகின்றோம். ஆம் அன்பிற்குரியவர்களே, ஆனால் ஒன்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய உடலில் இருக்கின்ற நரம்புகள், சதைகள், தோல், எலும்பு எல்லாமே இறைவனால் கொடுக்கப்பட்டது. அப்படியானால் இறைவன் நினைத்தால் நம்முடைய நோய்கள் குணமாகும், நாம் சுகம் பெறுவோம், நாம் திடம் பெறுவோம், மீண்டுமாய் வலுப்பெற்று எழுவோம் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. வியாதிகள் உண்டுதான், ஆனால் அந்த வியாதிகளை எல்லாம் குணப்படுத்தக்கூடிய வல்லமை இறைவனிடத்தில் இருக்கிறது அல்லவா? இதோ நான் சிலுவையில் இரத்தம் சிந்துகையில் அந்த இரத்தமானது உன் மீது தெளிக்கப்பட்டால், அந்த இரத்தத்தினால் நீ கழுவப்பட்டால் உன்னுடைய நோய்கள் குணமாகும், நீ சுகம் பெறுவாய், நீ திடமடைவாய் என்று இறைவனுடைய அந்த மீட்பு செயலின் போது, இறைவனுடைய அந்த வல்லமையான கிருபையை நம்மால் உணர்ந்து கொள்ளக்கூடிய செயலாகவே அன்பிற்குரியவர்களே அந்த கல்வாரி நினைவு கொண்டாட்டம் ஒவ்வொரு முறையும் நினைவு கூறப்படுகிறது. ஆண்டவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்படும் போது சுகமடைகிறோம் என்று இறைவார்த்தை சான்று பகர்கிறது. அப்படியானால் ஒவ்வொரு முறையும் இந்த தெய்வீக பலியின் போது ஆண்டவருடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் உட்கொள்கிற நாம் சுகம் பெறுகிறோம் என்கிற உணர்வினை பெற்றுக்கொள்ள வேண்டும். இறைவனை நேசிக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய திருக்கரங்களில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கும் போதே இந்த அனுபவத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் இன்றைய நற்செய்தி வாசகம் தெளிவுபட நமக்கு எடுத்து சொல்லுகிறது, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளை நாம் நேசிக்கும் போது, அன்பு செய்யும் போது, அவர்களுடைய கட்டளைகளை கடைபிடித்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழும் போது நம்முடைய வாழ்க்கை அர்த்தம் பெறுகிறது. கடவுளுக்குரியவர்களாக நாம் வாழும்போது நம்முடைய வாழ்வு மாறுகிறது, மகிழ்ச்சியானதாக,
எப்பொழுதுமே கடவுளுடைய இல்லத்தில் நாம் சந்தோஷமாக இருக்கிறவர்களாக இருக்க முடியும். ஆம் அன்பிற்குரியவர்களே, அது மட்டுமல்ல நம்முடைய கடமை. மீண்டுமாய் ஆண்டவர் வலியுறுத்தி சொல்லுகிறார், உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவரின் மீதும் நீ அன்பு கூறுவாயாக. கடவுள் கொடுத்திருக்கிற இந்த உடலை, இந்த ஆன்மாவை, இந்த மனதினை கொண்டு ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும் நேசிக்கவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை எப்படி நாம் அன்பு செய்கிறோமோ அதுபோலவே நம் உடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளையும் நேசித்து வாழும் போதே நம்முடைய வாழ்க்கை முழுமை பெறுகிறது, நிறைவடைகிறது என்பதை அழகாக எடுத்து சொல்லுகிறது இன்றைய இறைவார்த்தை. இந்த இறை வார்த்தைகளுக்கு நாம் முழு மனதோடு செவி கொடுக்கிற இவ்வேளையில் இன்றைய நாளினுடைய புனிதரை பற்றிய சில தகவல்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். புனித ஜான் யூட்ஸ் என்பவர். யார் இந்த புனிதர்? இவர் ஒரு அருட்பணியாளர். 1601ஆம் ஆண்டு பிரான்ஸ் தேசத்தில் பிறந்தவர். ஆம் அன்பிற்குரியவர்களே, இவர் 2 துறவற சபைகளை நிறுவியிருக்கிறார். இவர் காலத்தில் தப்பறை கொள்கைகள் எல்லாம் அதிகமாக இருந்திருக்கிறது. அந்த சூழ்நிலையில் கூட அந்த தப்பறை கொள்கைகளுக்கு இவர் அகப்பட்டு விடாமல் சிறு வயதிலேயே தேவ நற்கருணை உட்கொண்டு தன்னுடைய ஆன்மாவை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டாராம். குருவானவராக மாறிய பிறகு ஒரு ஆண்டு முழுவதும் கடுமையான நோயினால் இவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இவரால் இறைப்பணி செய்ய முடியாத அளவிற்கு அந்த நோய் இவரை அதிகமாக வாட்டி வதைத்திருக்கிறது, தாக்கி இருக்கிறது. இருப்பினும் கூட ஓராண்டுகளுக்கு பிறகு சுகம் பெற்ற பிறகு அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் பிளேக் நோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அதிகமாக இருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் அந்த நோயினால் துன்புற்று கொண்டிருந்த மக்கள் இருந்தார்கள். நேரடியாக அவர்கள் மத்தியில் சென்று அப்படிப்பட்ட பிளேக் நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டு இரக்கத்தோடு பல நற்காரியங்களை செய்கிறார், உதவிகளை செய்கின்றார். அந்த மக்களை ஊக்கப்படுத்தி அப்பேற்பட்ட நோயிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று வர நம்பிக்கையை கொடுப்பதோடு அவர்களை சுகப்படுத்தவும் செய்தாராம் இந்த புனிதர். அது மட்டுமல்ல அன்பிற்குரியவர்களே, விபச்சார தொழிலிலிருந்து விடுபட்டு வருகின்ற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் இவர் தேற்றி அவர்களை ஆற்றுப்படுத்தி மீண்டுமாய் புதியதொரு வாழ்க்கை அவர்கள் வாழ வழிவகை செய்து கொடுத்து அவர்களுக்கான ஒரு சபையையும் நிறுவி இருக்கின்றார் இந்த புனிதர். எனவேதான் திருத்தந்தை 10ஆம் பயஸ் அவர்கள் இவரை திரு இருதய பக்தியின் தந்தை என்றும் அறிஞர் என்றும் அப்போஸ்தலர் என்றும் அன்போடு அழைத்து மகிழ்கின்றார். இப்படிப்பட்ட இந்த அற்புதமான அருட்பணியாளர் பெண்களுக்கான ஒரு துறவற சபையையும் நிறுவியிருக்கிறார். தனது 80வது வயதில், அதாவது 1680இல் இவர் இறைவனடி சேருகிறார். திருத்தந்தை 11ஆம் பயஸ் அவர்கள் இவரை புனிதராக அறிவிக்கின்றார். இப்படிப்பட்ட நல்ல புனிதருடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்வதின் வழியாக இவருக்கு இருந்த அந்த திரு இருதய பக்தியை இன்று நாமும் நம்முடைய வாழ்வில் நினைவு கூறுகிற வேளையில், அந்த பக்தி முயற்சிகளை மேற்கொள்ளுகிற வகையில் கடவுள் நம்மை நிறைவாக ஆசிர்வதிக்கிறார். அந்த திரு இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிற வேளையில் உண்மையாகவே இறை அன்பை சுவைக்கக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம் என்பதில் பெருமிதம் கொண்டவர்களா இந்த தெய்வீக பலியில் இணைந்து ஜெபிப்போம். இறை ஆசிரை பெறுவோம். ஆமென். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம், அருள் வள்ளலும் கருணையும் வாழ்கின்றோம். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம், அருள் வள்ளலும் கருணையும் வாழ்கின்றோம். முழு முதல் தலைவாய் இறங்குகின்றோம்,
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீ தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம், உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவாரென உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர்
கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமெது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும்
மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர், பேரு பெற்றோர், பேரு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். ஒளியாம் இறைவாராய் இனியோ நெஞ்சம் தனிலே. ஒளியாம் இறைவாராய் விண்ணில் வாழும் விமலா, மண்ணில் வாழும் மாந்தர். விண்ணில் வாழும் விமலா, மண்ணில் வாழும் மாந்தர். உன்னில் என்றும் வாழ என்னில் எழுமே இறைவா. ஒளியே வருக, ஒளியே வருக. ஒளியாம் இறைவாராய் இனியோ நெஞ்சம் தனிலே. ஒளியாம் இறைவாராய். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். நம் குடும்பங்களையும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக. அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் நீர் அரசராயிருப்பீராக. உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் நீர் அரசராய் விளங்குவீராக.
சமாதானத்தின் அரசியாகிய புனித கன்னிமரியாயின் மாசற்ற இருதயத்தின் வழியாக இந்நாட்டில் உமது அரசை நிறுவுவீராக. உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உமது அருளால் நுழைந்து அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும். இவ்வாறு உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நமது அரசராகிய இயேசுவின் இதயம் வாழ்த்தப்படுவதாக, என்றென்றும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்ற ஒரே குரல் ஒலிப்பதாக. ஆமீன். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே என்கிறார் ஆண்டவர். இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வருள் அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனையும் நம்முடன் வாழுகிற பிற சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்து வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலன்கள் நல்கும் இதயமே, இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலன்கள் நல்கும் இதயமே. உன்னை தேடி அருள் நாடி வருகிறோம், துயர் போக்கும் துணை நாடி வருகிறோம். உன்னை தேடி அருள் நாடி வருகிறோம், துயர் போக்கும் துணை நாடி வருகிறோம். இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலன்கள் நல்கும் இதயமே. பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, நீங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, நீங்கள் இரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.